ஆனால் சர்ஜ் அரெஸ்டர்னால் என்னென்னு பார்ப்போம். சர்ஜ் அரெஸ்டரை மெக்கர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து செக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சர்ஜ் அரெஸ்டர் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரொடக்டிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ஜ் அரெஸ்டரை வோல்டேஜ் லிமிட்டிங் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் லிமிட்டிங் டிவைசஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மின்னழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி நம்ம எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஜ் அரெஸ்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோன்னா பேனலுக்கு பேரலாக பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அப்படின்னா பஸ்பாருக்கு பேரலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று இன்சுலேஷன் எக்யூப்மெண்ட்டோட இன்சுலேஷனையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னா நம்மளோட லைட்னிங் இருந்து மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, டிரான்சியன்ட் வோல்டேஜ்னால் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு சடன் ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு அங்கே அக்கர் ஆச்சுன்னா அதுதான் வந்து டிரான்சியன்ட் வோல்டேஜ். இந்த டிரான்சியன்ட் வோல்டேஜ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒன்று சுவிட்சிங் ஸ்பார்க்கு, எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு, ஷார்ட் சர்க்யூட், அந்த அதர் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டு மூலியமாக இந்த டிரான்சியன்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேருந்து நம்ம வந்து எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்ஜ் அரெஸ்டரை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா சர்ஜ் அரெஸ்டரு. இந்த சர்ஜ் அரெஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்பாருக்கு பேரலாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ அரஸ்டருடைய மீனிங் என்னென்னா, அரஸ்டர் மீனிங் பார்த்திங்கன்னா ஒன்று லைட்னிங்கை அப்சர்வ் பண்ணாது, அதேமாதிரியே லைட்டிங்கை ஸ்டாப் பண்ணாது, லைட்டிங்கை டைவெர்ட் பண்ணி வோல்டேஜை லிமிட் பண்ணும். அப்படின்னா மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஜ் அரெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். சர்ஜ் அரெஸ்டரை வந்து நான் பேரலாக கனெக்ட் பண்ணலைன்னா சடனாக பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து எர்த்தாகக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிற அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிடும். அந்தமாரி ஹீட் ஆகக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த சர்ஜ் அரெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த சர்ஜ் அரெஸ்டரை பார்த்திங்கன்னா வந்து ஆயில் கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சடனாக வர அந்த ஹை வோல்டேஜை பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து சடனாக சார்ஜ் பண்ணி இந்த சர்ஜ் அரெஸ்டர் மூலிமா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும். நார்மலி ஓப்பன் கண்டிஷனு. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைடு வேரேஸ்டர் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸில் நம்மளுக்கு உள்ளே வந்து இருக்கும். இந்த எம்ஓவி பிளாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஆக்ட் ஆகும். இங்கே லைன் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா லைன் வோல்டேஜ் நம்ம கொடுக்குள்ள நம்ம இது வந்து ஒரு இன்சுலேட்டராக நம்மளுக்கு இங்கே ஆக்ட் ஆகும். செக் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு எப்படி காட்டணும்னா ஃபஸ்ட்டு மெகர் காமன் பாயிண்ட்டில் வச்சு செக் பண்ணணும். காமன் பாயிண்ட்டில் வச்சு செக் பண்ணக்குள்ளே ஷார்ட்டுன்னு காமிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 எர்த்து வைக்கக்குள்ளே நம்மளுக்கு ஷார்ட் காமிக்கூடாது, சம் ஓம் வேல்யூ வந்து காட்டணும். அப்படி ஷார்ட்டு காமிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சர்ஜ் அரெஸ்டர் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடி வந்து எர்த்தாயிடுச்சு. அதுதான் மெகர் காமன் பாயிண்ட்டில் நம்ம வச்சு செக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஷார்ட் வேல்யூ காட்டுது. இப்போ நம்ம ஃபேஸ் 2 எர்த்து நம்ம வச்சு பார்த்தோன்னா அப்பயும் நம்மளுக்கு ஷார்ட் வேல்யூ காட்டுது. அப்போ இது நார்மலி க்ளோஸ்ட் ஆகிடுச்சு, நார்மலி ஓப்பன் கண்டிஷன் இல்லை. அப்போ இது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ மெகர் எடுத்து போயிட்டு நம்ம எர்த்து டெர்மினலில் காமன் பாயிண்டில் இருக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து ஷார்ட் காமிக்கும். இப்போ நம்ம ஃபேஸ் 2 எர்த்து வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் காமிக்கூடாது, சம் ஓம் வேல்யூ காட்டணும். அப்படி சம் ஓம் வேல்யூ காட்டுச்சுன்னா இந்த சர்ஜ் அரெஸ்டர் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம்.